Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அண்ணா சிலை அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுத்து உரை ஆற்றியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஆட்சி செய்திருக்கிறது. மக்களுக்காக, கல்வி வளர்ச்சிக்காக, விவசாயிகளுக்காக, கால்நடை வளர்ச்சிக்காக, அதே போல் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்காக, ஜல்லிக்கட்டு பாதை வளர்ப்பதற்காக என பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியதால் இந்த பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்து உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் தாலுகாவிலிருந்து பிரித்து சிங்கமூலையை தனி தாலுகாவாக உருவாக்கப்பட்டு தனி கட்டி கொடுத்தது கழக அரசு. திருப்பத்தூர் பேரூராட்சியிலிருந்து பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது. திருப்பத்தூர் பேரூராட்சியில் சந்தைப்பேட்டை அமைக்கப்பட்டது. அதே போல் திருப்பத்தூர் தாலுகா பிள்ளையார்பட்டியில் பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. சிங்கமுனையில் புதிய பேருந்து நிலைய பணிமனை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு 50 மாதங்களை கடந்துவிட்டது. கோரிக்கைகள் எதையும் செய்வதற்கு தயாராக இல்லை என மக்கள் நேரம் தெரிவிக்கிறார்கள். காரைக்குடி, திண்டுக்கல் வழியாக குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர், சிங்கமுனை, கொட்டாம்பட்டி, நத்தம் வரை புதிய ரயில் நிலையம் அமைக்க இந்த மத்திய அரசை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்களிடம் இருக்கிறது. அதே போன்று பெரியாறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7வது விஸ்தரிப்பு வாய்க்கால் நிரந்தரமாக்க வேண்டும். அதே போன்று வருடந்தோறும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். திருப்பத்தூர், திண்டுக்கல் போக்குவரத்து நெரிசல் காரணமாக 4 வழிச்சாலை தரம் உயர்த்த வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்கிறது. மக்கள் குறிப்பாக இந்த பகுதியிலே கால்நடைகள் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்குது. திருப்பத்தூர் பொறுத்தளவிற்கு சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் ஜல்லிக்கட்டு காளைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்காக உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு ஜல்லிக்கட்டு விவகாரத்திலே அரசு பல உதவிகளை அந்த காளைகள் வளர்ப்பிற்கும் வீரர்களுடைய விளையாட்டிற்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்து ஒரு பாதுகாப்பான விளையாட்டாக விளையாடுவதற்கும் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டை பாதுகாக்கவும் பல்வேறு திட்டங்களை வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்த சாதனையுடைய ஊடாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியை திறந்திருக்கிறார்கள். அந்த எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் இந்த பகுதியில திரண்டிருக்கிறார்கள். திரண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சியை 2026 ஆளுகிற மக்கள் விரோத டெய்லர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுகவை அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மக்கள் கூடி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மக்களுடைய ஒவ்வொருவருடைய முகத்திலும் அதிமுக அரியணை ஏற வேண்டும், விவசாயிகள் படக்கூடிய துன்பங்கள், நெசவாளிகள் படக்கூடிய துன்பங்கள், கால்நடையை வளர்க்கக்கூடியவர்கள் படக்கூடிய துயரங்கள் என அனைத்துமே மிகப்பெரிய துன்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துன்பத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க, இந்த மக்களுக்கு விடிவு கிடைக்க இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கான ஒரு இயக்கம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களோடு மக்களாக அவர்கள் களத்தில் இருந்து பல்வேறு நல திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. எனவே ஆட்சி அரியணை இருக்கிற திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இந்த மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். கூடி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் படக்கூடிய துயரங்கள் இந்த ஆட்சியிலே சொல்ல முடியாத துயரங்களாக இருக்கிறது. இந்த மக்கள் வெளியே வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய எழுச்சியோடு வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது தெரிகிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே பேசவிருக்கிறார்கள்.
இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன், மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், அதே போன்று இந்த மாவட்டத்தின் கழக அமைப்பு செயலாளர் A.K. சீனிவாசன் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான பெண்களும் பொதுமக்களும், குறிப்பாக அதிமுக நிர்வாகிகளும் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஒரு உற்சாக வரவேற்புடன் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம்.